வணக்கம் நண்பர்களே. ஜூன் 2026 மாத மேஷ ராசி பலனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமும் எச்சரிக்கையும் கலந்த மாதமாக அமைகிறது. சில விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைத்தாலும், சில விஷயங்களில் பொறுமையுடனும் திட்டமிடலுடனும் செயல்பட வேண்டியிருக்கும். முதலில் சூரியனை பார்ப்போம். ஜூன் 14ஆம் தேதி வரை சூரியன் ரிஷப ராசியில் 2ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இது முழுமையான சுபஸ்தானம் அல்ல. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம். பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். பேச்சில் நிதானம் தேவை. ஆனால் ஜூன் 14க்குப் பிறகு சூரியன் 3ஆம் வீட்டான மிதுன ராசிக்கு மாறுகிறார். இது சூரியனுக்கு சுபஸ்தானம். இதனால் தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி மற்றும் காரிய வெற்றி அதிகரிக்கும். எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வரலாம். செவ்வாய் பகவான் ஜூன் 18 வரை உங்கள் ஜென்ம ராசியான மேஷத்திலேயே பயணிக்கிறார். ஜென்மஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் கோபம், அவசரம், மன அழுத்தம் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. முக்கிய முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் இருப்பது நல்லது. ஜூன் 18க்குப் பிறகு செவ்வாய் ரிஷப ராசிக்கு மாறி 2ஆம் வீட்டில் பயணிக்கிறார். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் உருவாகாதபடி பேச்சில் கவனம் தேவை. செலவுகளும் அதிகரிக்கலாம். புதன் பகவான் ஜூன் 21 வரை 3ஆம் வீட்டில் இருப்பதால் தொடர்பு, பேச்சு, வணிகம் மற்றும் தகவல் பரிமாற்றங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பின்னர் 4ஆம் வீட்டான கடக ராசிக்கு மாறுவதால் வீடு, குடும்பம் மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். 4ஆம் வீடு புதனுக்கு சுபஸ்தானமாக இருப்பதால் சிந்தனை தெளிவு அதிகரிக்கும். சுக்கிரன் ஜூன் 8 வரை 3ஆம் வீட்டில் இருப்பதால் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். பின்னர் 4ஆம் வீட்டிற்கு மாறுவதால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். வீடு, வாகனம், வசதி வாய்ப்புகள் தொடர்பாக நல்ல செய்திகள் வரலாம். இந்த மாதத்தின் மிகப்பெரிய பலம் குரு பகவான். குரு பகவான் மாதம் முழுவதும் கடக ராசியில் உச்சநிலையில் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். குரு 4ஆம் வீட்டில் இருப்பது குடும்ப மகிழ்ச்சி, மன நிம்மதி, வீடு, நிலம், வாகனம், கல்வி மற்றும் தாய்மொழி ஆதரவுகளை அதிகரிக்கும். மேலும் குருவின் பார்வை 8ஆம் வீடு, 10ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீட்டின் மீது விழுகிறது. இதனால் நீண்ட நாள் தடைகள் படிப்படியாக குறையலாம். தொழிலில் நிலைத்தன்மை அதிகரிக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் ஆன்மீக முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கலாம். சனி பகவான் மீன ராசியில் 12ஆம் வீட்டில் இருப்பதால் 7.5 சனியின் தொடக்க காலம் நடைபெறுகிறது. இதனால் செலவுகள் அதிகரிப்பது போன்ற உணர்வு ஏற்படலாம். சில காரியங்கள் தாமதமாகலாம். ஆனால் இந்த காலம் உங்களை பொறுமையுடனும் அனுபவத்துடனும் முன்னேற்றும் காலமாக இருக்கும். ராகு பகவான் கும்ப ராசியில் 11ஆம் வீட்டில் இருப்பது இந்த மாதத்தின் மிகப்பெரிய யோகங்களில் ஒன்றாகும். எதிர்பாராத லாபங்கள், புதிய தொடர்புகள், செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகம் மற்றும் சமூக ஆதரவு கிடைக்கலாம். கேது பகவான் சிம்ம ராசியில் 5ஆம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள், கல்வி, காதல் மற்றும் முதலீட்டு விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை. யோசித்து முடிவு எடுப்பது நல்லது. தொழில். வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் இருந்த குழப்பங்கள் குறையலாம். வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பணவரவு. ராகுவின் ஆதரவால் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் சனியின் காரணமாக செலவுகளும் இருக்கலாம். வரவு செலவு திட்டமிடலை சரியாக செய்தால் சேமிப்பு உருவாகும். குடும்பம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம். மாணவர்கள். கல்வியில் கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியம். பெரிய பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் தூக்கம், மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு போன்றவற்றில் கவனம் தேவை. நடைபயிற்சி மற்றும் தியானம் நல்ல பலன் தரும்.
பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் முருகப் பெருமானை வழிபடுங்கள். ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் சமர்ப்பித்து வழிபடுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது சிறந்த பரிகாரமாக அமையும். மொத்தத்தில் ஜூன் 2026 மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் அனுபவத்தின் மூலம் வளர்ச்சியையும் தரக்கூடிய மாதமாக அமைகிறது. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் நல்ல பலன்களை பெற முடியும். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம். நன்றி. வணக்கம்.